குரு பகவானே பாவத்துவம் அடைஞ்சிருக்காருங்க சார். குரு சனியோடு ராகுவெல்லாம் கூட்டியிருக்காரு. அப்போ அதுக்கு என்னங்க சார் பரிகாரம்? எந்த மாரி பரிகாரம் எடுத்துக்கிட்டா இந்த குருதசை 16 வருஷங்க. அப்போ 16 வருட குருதசை பாதிப்பு என்பது பாவத்துவம் அடைஞ்ச நிலையில் கடுமையான கெடுபலனை செய்ய தான் செய்வார். அப்போ என்ன பரிகாரம் செய்தால் ஓரளவுக்கு அந்த பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னா, குரு பகவான் சொன்னாலே தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுங்க. சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருக்கார்ல, அவருக்கு வியாழக்கிழமை குரு ஹோரை. குரு ஹோரை எப்போங்க சார்? காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2 நட சாத்திடுவாங்க, நைட்டு 8 to 9, காலைல 6 to 7. குரு ஹோரையில் குரு பகவானுடைய நம்பர் எத்தனைங்க? 3 நெய் தீபம் குரு பகவானுக்கு ஏற்றி, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு ஏற்றி வழிபட்டு வருவது என்பது ஒரு நல்ல மாற்று தரும். அதே போல் இந்த குரு பகவானுடைய தசை பாவத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்தினார்னா ஏனைக்கு உங்களால், அதாவது ஒரு உணவுப் பொருள் யானை பார்க்குறீங்கள, யானைக்கு உணவுப் பொருளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அந்த தசையினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.